குடகு நாட்டை கல்யாணராமன் என்ற மன்னன் மிக சிறப்பாக ஆண்டு வருகிறான். மிகச்சிறந்த பெருமாள் பக்தனான இவனுக்குள் நிறைய நல்ல குணங்களும் புதைந்து கிடக்கிறது. பெருமாளுக்கு சேவை செய்வதற்காகவே எம்பெருமான் தனக்கு இந்த பிறவியை கொடுத்துள்ளதாக நினைத்து சதா சர்வகாலமும் பெருமாள் நினைப்பிலேயே இவன் வாழ்ந்து வருகிறான். உலகையே ஆளும் நாராயணருக்கு தனது நாட்டில் மிகப்பெரிய கோவில் ஒன்றை எழுப்பி தானே முன்னின்று அந்த கோவிலுக்கான பூஜைகளையும் கல்யாணராமன் செய்து கொண்டு வருகிறான். நாராயணருக்கு சேவை செய்வதன் மூலமாக என்றாவது ஒரு நாள் நாராயணரை நேரில் காணும் பாக்கியம் தனக்கு கிடைக்கும் என்று கல்யாணராமன் முழுமையாக நம்புகிறான். இதனால் அவன் எழுப்பிய கோவிலில் பெருமாளுக்கு 6 கால பூஜை செய்கிறான். பெருமாளின் விக்கிரகத்திற்கு தங்க வைர ஆபரணங்களை கணக்கு வழக்கில்லாமல் போட்டு அழகு பார்க்கிறான். இதனால் இந்த பூலோகத்திலேயே மிகச்சிறந்த பெருமாள் பக்தன் நான் தான் என்ற கர்வம் அவனுக்கு ஏற்படுகிறது. இந்த சூழலில் ஒரு நாள் கல்யாணராமன் தனது நாட்டை சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறான். அப்போது அங்கிருக்கும் ஒரு குளத்தின் கரையில் முனிவர் ஒருவர் பெருமாளின் கற்சிலை ஒன்றை வைத்து அதற்கு துளசி மாலை அணிவித்து பூஜை செய்து கொண்டிருக்கிறார். இதை பார்த்த மன்னர் கல்யாணராமனுக்கு அளவுக்கு மீறிய கோபம் ஏற்படுகிறது. உடனே அந்த முனிவரிடம் சென்று, முனிவரே, எனது நாட்டில் இருந்து கொண்டு எனது பெருமாளை நீர் அவமதித்துக் கொண்டிருக்கிறீர். நான் இந்த நாட்டிலே பெருமாளுக்கு மிகப்பெரிய கோவிலை கட்டி வைத்திருக்கிறேன். அந்த கோவிலில் பெருமாளுக்கு ஆடம்பர நகைகளை அணிவித்து மலர் மாலைகள் மணக்க மணக்க 6 கால பூஜைகள் நடக்கிறது. பெருமாளை தரிசிக்கும் பக்தர்கள் வயிறார உணவருந்த வேண்டும் என்பதற்காக நான் அன்னதான சத்திரத்தையும் கட்டி வைத்திருக்கிறேன். ஆனால் தாங்களோ பெருமாளை அவமானப்படுத்தும் விதமாக இந்த குளத்தின் கரையில் அமர்ந்து கொண்டு காய்ந்து போன துளசி இலையை அணிவித்து பூஜை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அழுக்கடைந்த ஆடை கட்டி எனது பெருமாளை பூஜிப்பதற்கு நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். ஆகையால் இந்த பூஜையை நிறுத்திவிட்டு சிலையையும் அப்புறப்படுத்துங்கள் என்று மன்னர் கல்யாணராமன் ஆணையிடுகிறான். ஆனால் அந்த முனிவரோ சிறிது கூட சலனம் இல்லாமல் மன்னரை பார்த்து, மன்னா, இறைவனை காசு பணம் கொடுத்து யாராலும் வாங்க முடியாது. அவன் எளிய பூஜைகளையே விரும்புவான். ஆகையால் நான் மன சுத்தத்துடன் என்னால் முடிந்த பூஜைகளை செய்து கொண்டிருக்கிறேன். என்னை தடுப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை என்று அந்த முனிவர் கூறுகிறார். முனிவர் சொன்னதை கேட்டு மன்னர் கல்யாணராமன் மிகுந்த கோபமடைகிறார். உடனே அவர் அந்த முனிவரை பார்த்து, எனது நாட்டில் இருந்து கொண்டு என்னையே எதிர்த்து பேசும் உனது தலையை இந்த நொடியே நான் வெட்டி வீழ்த்தி விடுவேன். ஆனால் எனது பெருமாளை நீ பூஜித்த ஒரே காரணத்திற்காக உனக்கு உயிர் பிச்சை அளிக்கிறேன். உடனடியாக எனது நாட்டை விட்டு ஓடிவிடு என்று எச்சரிக்கிறார். இதை கேட்ட அந்த முனிவர் மறுபடியும் மன்னனை பார்த்து, மன்னா, நாம் இருவருமே பெருமாளின் பக்தர்கள் தான். ஆனால் நாம் வழிபடும் முறையில் மட்டுமே மாற்றம் இருக்கிறது. ஆனாலும் இந்த ஏழையின் வழிபாட்டுக்கு மகிழ்ந்து இறைவன் எனக்கே முதலில் காட்சி கொடுப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஒருவேளை உனது ஆடம்பர வழிபாடு அவருக்கு பிடித்திருந்தால் உனக்கு அவர் முதலில் காட்சி கொடுப்பார். பெருமாள் யாருக்கு முதலில் காட்சி கொடுக்கிறார் என்பதை வைத்து யார் சிறந்த பக்திமான் என்பதை முடிவு செய்து கொள்ளலாம் என்று அந்த முனிவர் கூறுகிறார். மன்னர் கல்யாணராமனுக்கு இது கௌரவ பிரச்சனையாக தெரிந்ததால் முனிவரின் சவாலுக்கு கல்யாணராமன் சம்மதிக்கிறார். உடனே அந்த முனிவர் குளத்தின் கரையிலேயே அனுதினமும் பெருமாளை நினைத்து பூஜைகளை செய்ய ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு நாள் பூஜை செய்யும் போதும், பகவானே, எனக்கு வெகு சீக்கிரத்தில் காட்சி கொடுத்து விடு. நான் ஏழை என்பதற்காக என்னை ஒதுக்கி விடாதே என்று கண்ணீர் மல்க அந்த முனிவர் பிரார்த்தனை செய்கிறார். தினமும் ஒரு வேளை மட்டுமே உணவு சமைக்கும் அந்த முனிவர் அந்த உணவையும் பகவானுக்கு படைத்துவிட்டு பூஜை முடிந்த பிறகு அந்த உணவையே சாப்பிட்டுக் கொண்டு உயிர் வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் வழக்கம் போல் பகவானுக்கு உணவை படைத்துவிட்டு பூஜைகளையும் முடித்துவிட்டு சற்று நேரம் கழித்து சாப்பிடலாம் என்று நினைத்து முனிவர் வெளியே சென்று விடுகிறார். திரும்பி வந்து பார்க்கும் போது அவர் பகவானுக்கு படைத்திருந்த உணவு காணாமல் போயிருக்கிறது. இதனால் அன்றைய தினம் முனிவர் பட்டினியாக கிடக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. இதே போல் தொடர்ந்து ஒரு வாரமாக முனிவர் பகவானுக்கு படைக்கும் உணவு காணாமலேயே போய்கொண்டிருக்கிறது. தினமும் உணவு காணாமல் போவதால் அந்த முனிவரும் பட்டினியாகவே பூஜைகளை செய்து வருகிறார். ஆனாலும் உணவு காணாமல் போவதை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நாள் பகவானுக்கு உணவை படைத்துவிட்டு சற்று தூரத்தில் ஒளிந்திருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார். அப்போது ஒட்டிய வயிற்றுடன் கிழிந்த ஆடையுடன் வந்த சிறுவன் ஒருவன் பகவானுக்கு முன்னால் இருக்கும் சாப்பாட்டை இலையோடு எடுத்துக்கொண்டு போவதை முனிவர் பார்க்கிறார். அவனை பார்த்து பரிதாபப்பட்ட அந்த முனிவர், எதற்காக இந்த சிறுவன் ஒளிந்து வந்து சாப்பாட்டை எடுத்துச் செல்ல வேண்டும்? என்னிடம் கேட்டிருந்தால் அந்த சாப்பாட்டை நானே கொடுத்திருப்பேனே என்ற எண்ணத்தில் அந்த சிறுவனை நோக்கி போகிறார். ஆனால் முனிவர் தன்னை பிடிக்கத்தான் வருகிறார் என்று தவறாக நினைத்த அந்த சிறுவன் சாப்பாட்டுடன் அங்கிருந்து ஓட்டம் பிடிக்கிறான். இதை பார்த்த முனிவரும் அவனை விடாமல் துரத்தி கொண்டே ஓடுகிறார். ஒரு கட்டத்தில் அந்த சிறுவன் கால் தடுக்கி கீழே விழுந்து மூர்ச்சையாகி போகிறான். இதை பார்த்து பதறிப்போன அந்த முனிவர் ஓடி சென்று அந்த சிறுவனை தூக்கி முகத்தில் தண்ணீர் தெளித்து எழுப்புகிறார். முகத்தில் தண்ணீர் பட்ட அந்த சிறுவன் நாராயணராக உருமாறி நிற்கிறான். இதை பார்த்து அதிர்ந்து போன அந்த முனிவர் நாராயணரை பார்த்த சந்தோஷத்தில் அவர் காலில் விழுந்து அழுகிறார். உடனே நாராயணர் அந்த முனிவரை வாஞ்சையுடன் தூக்கி தனது நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு புஷ்பக விமானத்தில் ஏற்றி அவரை வைகுண்டத்திற்கு அனுப்பி வைக்கிறார்.
அதே நேரம் நாட்டின் இன்னொரு பக்கத்தில் மன்னர் கல்யாணராமன் 1000 ரிஷிகளை அழைத்து வந்து பெருமாளை வர வைப்பதற்காக மிகப்பெரிய யாகம் ஒன்றை கோடிக்கணக்கில் செலவு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார். முனிவரை சுமந்து செல்லும் அந்த புஷ்பக விமானம் கல்யாணராமன் நடத்தி கொண்டிருக்கும் யாகத்தின் மீது செல்வதை மன்னர் கல்யாணராமன் பார்த்து விடுகிறார். உடனே முனிவரிடம் செய்து கொண்ட சவாலில் நாம் தோற்றுவிட்டோமே என்று நினைத்து மன்னர் கல்யாணராமன் தான் நடத்தி கொண்டிருக்கும் அந்த யாக குண்டத்திலேயே விழுந்து தற்கொலை செய்து கொள்ள முடிவு செய்கிறார். அந்த நொடியே நாராயண பெருமாள் அந்த யாக குண்டத்தில் தோன்றி கல்யாணராமனை தடுத்து நிறுத்தி, மகனே, இறைவனை அவரவர் சக்திக்கு தகுந்தபடி வழிபடலாம். எளிமையாக வழிபாடு செய்பவர்களை பார்த்து நாம் கிண்டல் செய்யக்கூடாது. தூய்மையான மனதையும் கள்ளம் கபடமில்லாத அன்பையும் தான் இறைவன் கேட்கிறான். பொன்னையோ பொருளையோ இறைவன் ஒரு நாளும் கேட்பதில்லை என்று கூறி கல்யாணராமனையும் அதே புஷ்பக விமானத்தில் ஏற்றி எம்பெருமான் நாராயணர் வைகுண்டத்திற்கு அனுப்பி வைக்கிறார்.